ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கடிதத்துல இந்த சம்பவத்தை எழுதுறாரு. ஒரு நாள் அவருடைய பணியாளர் வராததுக்கு தாகூர் ரொம்ப கோவப்பட்டாராம். அன்னைக்கு அவர் வராததுனால அந்த நாள் முழுசும் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தாகூர் செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் கோபமும் எரிச்சலும் அவர் மனசுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் பணியாள் வேலைக்கு வந்தப்போ தாகூர் முகத்தை கடுகடுப்பாக்கிட்டு ஏன் நேத்து வரலன்னு குரலை உயர்த்தி கேட்டாரு. அப்போ அந்த பணியாள் வருத்தத்தோட, என் மகா நேத்து இறந்துட்டா, ஈவக்கிரியைகள் செய்ய வேண்டியிருந்ததுனால என்னால வர முடியலன்னு சொன்னாரு. தாகூர் தொடர்ந்து எழுதுறாரு, நம்மை சுற்றியும் நம்ம கிட்டையும் பணிபுரியறவங்க எத்தனை சோகங்களை சுமந்துகிட்டு பணி செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. தங்களுடைய உடல் உபாதைகளையும் இதய கசிவுகளையும் கண்களுக்குள்ளேயே காய்ந்து ஆவியாக மாறிடும் கண்ணீரையும் சுமந்துகிட்டு எத்தனை பேர் பணி புரியறாங்களோ. எல்லாருமே நம்மள மாதிரி சௌகரியமா இருக்கிறதா நாம நினைச்சுக்கிடுறோம். நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டா அதை தாழ முடியாம துவண்டு போயிடுறோம். எத்தனை பேர் தன்னுடைய மகளுக்கு திருமணமாகாத சோகத்தோட பணி புரியறாங்களோ, எத்தனை பேர் கணவனை இழந்து வருத்தத்தோட வேலை செய்யறாங்களோ, எத்தனை பேர் புத்தி சுவாதீனமின்மையால உடல் ஊனத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை இதயத்துல சுமந்து வர்றாங்களோ, எத்தனை பேர் தனக்கே இருக்கும் நோய்களை வெளிப்படுத்தாம பணியாற்றுறாங்களோ. ஒருவேளை நாம அவங்க இடத்துல இருந்தா நினைச்சு பார்க்கவே நடுக்கமா இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட சோகங்களோட பாரம் தாங்க முடியாம நாம அப்பள மாதிரி நொறுங்கி போயிருவோம். கொஞ்சம் இடமாறி பார்ப்போம், இடமாறி யோசிப்போம். இத பற்றி வேதம் சொல்றத பாப்போமா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இனிமேல இருந்து அடுத்தவங்க இடத்துல நம்மள வச்சு பார்த்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்குவோம்.